தலை மற்றும் மூளையில ஏற்படக்கூடிய காயங்கள் பத்தி பேச போறோம். இந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான அதிகபட்சமான காரணம் சாலையில ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் உயரத்துல இருந்து விழுறது. ஒரு சர்வே படி உலகத்துல இருக்கக்கூடிய வாகனங்கள்ல 1% இந்தியால இருக்கு. ஆனா உலகத்துல ஏற்படக்கூடிய விபத்துகள்ல 10% இந்தியால நடக்குது. நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில சிறப்பு பயிற்சி பெற்ற பல்துறை மருத்துவர்கள், அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவு எல்லாமே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் திவ்யா பழனிசாமி, மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர். தலை மற்றும் மூளையில ஏற்படக்கூடிய காயங்கள் பத்தி பேச போறோம். இந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான அதிகபட்சமான காரணம் சாலையில ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் உயரத்துல இருந்து விழுறது மற்றும் தலையில ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. ஒரு சர்வே படி உலகத்துல இருக்கக்கூடிய வாகனங்கள்ல 1% இந்தியால இருக்கு. ஆனா உலகத்துல ஏற்படக்கூடிய விபத்துகள்ல 10% இந்தியால நடக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தலையில ஒருத்தருக்கு அடிபடும் பொழுது அது ஒரு சாதாரண காயமாக, தோல்ல ஏற்படக்கூடிய காயமாக இருக்கலாம், அல்லது மூளையில ஏற்படக்கூடிய இரத்த கசிவினால் வரக்கூடிய ஒரு பலத்த காயமாகவும் இருக்கலாம். பொதுவாக அடிபடும் பொழுது மூளையில ஏற்படக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்னால வரக்கூடிய பாதிப்பை பிரைமரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி இன்ஜுரி ஆனது அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு அழைத்து செல்லும். அதாவது செகண்டரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம், பின் பாதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தருக்கு அடிபடும் பொழுது அவங்களுக்கு தலையில காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியா அவங்கள மருத்துவமனையில சேர்க்கணும். ஏன்னா இந்த செகண்டரி இன்ஜுரிஸ் வர்றதை தடுக்கணும் அல்லது அதோட தாக்கத்தை குறைக்கணும். ஒருத்தர் மருத்துவமனையில அனுமதிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏர்வே, பிரீத்திங், சர்க்குலேஷன் அதெல்லாமே ரெஸ்டோர் பண்ணிட்டு சிடி ஸ்கேன் தலைக்கு எடுக்கப்படும். அதுல மூளையில சின்ன சின்ன காயங்கள், இரத்த கசிவுகள் தான் இருக்கு அப்படின்னா மருந்துலயே நாம சரி செய்ய முடியும். இல்ல பலத்த காயமாயிருக்கு, பெரிய இரத்த கசிவு ஆயிருக்கு, மூளையில அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அறுவை சிகிச்சை செய்து அந்த மண்டையோட்டு எலும்பை எடுத்து அந்த இரத்த கசிவை நம்ம வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். தேவைப்பட்டா மூளையில அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த எலும்பை முழுமையாவே திருப்பி வைக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம். இந்த மாதிரி பலத்த காயங்களோட வர்றவங்களுக்கு நம்ம தீவிர சிகிச்சை பிரிவுல பல நாட்கள் வைத்திருக்க வேண்டியிருக்கும். செயற்கை சுவாசம் பல நாட்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பலத்த காயங்களோட வர்றவங்க வெறும் மூளை காயத்தோட மட்டும் வர்றது கிடையாது. அவங்களுக்கு மற்ற உறுப்புகளையும் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது முகத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் அடி வாங்குறது, தண்டுவடம் அடி வாங்குறது, முதுகெலும்பு தொடர் அதுல இருக்கக்கூடிய எலும்புகள் அடி வாங்குறது, கைகால் எலும்புகள் உடையிறது, நெஞ்சுக்கூட்டு எலும்பு அடிபட்டு அதனால நுரையீரல்ல பாதிப்பு ஏற்படுறது, வயிறுல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இரத்த கசிவாயி அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரி பல உறுப்புகளோட காயங்களோட தான் அவங்க வர்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே சமயத்துல ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் கொடுக்கப்படணும், சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள்னால. அதாவது ஆர்த்தோபெடிஷியன், கார்டியோதொராசிக் சர்ஜன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஃபேஷியோ மாக்ஸிலரி சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், இவங்க எல்லாருமே ஒரே மருத்துவமனையில இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில சிறப்பு பயிற்சி பெற்ற பல்துறை மருத்துவர்கள், அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவு எல்லாமே இருக்கு. வருமுன் காப்பதே நல்லது. சாலை விதிகளை மதிப்போம், தலைக்கவசம் அணிவோம், சாலை விபத்துகளை தவிர்ப்போம். நன்றி, வணக்கம்.